ஓகே ஸ்டில் நாங்க நம்புறோம் நீங்க டிசர்விங் கேண்டிடேட் உள்ள இருக்கலாம்னு. பட் இன்னும் உள்ள டிசர்வ் இல்லாதவங்களா இருக்காங்க லைன்ல. அப்படி பார்க்கும்போது எங்களுக்கு நிறைய லிஸ்ட் இருக்கு. நீங்க பார்த்த வரைக்கும் இவங்கள டிசர்விங் இல்லைன்னு யார் நினைப்பீங்க? நான் நீங்க சொன்ன ரீசனுக்காகவே நான் ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு சாண்ட்ரா தோணும். பிகாஸ் அவங்க வந்து கேமும் அது அவங்க பெருசா கேமும் என்ன விளையாடினாங்கன்னு எனக்கு இது வரைக்கும் தெரியல. மேனிப்புலேட்டிவ் கேம் ஒன்று விளையாடிட்டு இருக்காங்க மாதிரி இருக்கு. அதனால எனக்கு அவங்க டிசர்விங் இல்லைன்னு தோணும். டக்கு டக்குன்னு நடிக்கிறாங்க, டக்குன்னு மாத்திக்கிறாங்க, ஏதோ ஒன்று பண்றாங்க. இந்த கேமுக்காகவும் ஸ்விட்ச் ஆயிட்டே இருக்காங்க. மக்களுக்காக ஒன்று நடிச்சுக்கிட்டே இருக்காங்க மாதிரி, அவங்க கலர் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்க மாதிரி நான் பார்க்குறேன். அது இன்னொன்று வந்து பார்வதி ஒரு ராங் முன்னுதாரணம் செட் பண்ண நினைக்கிறாங்கல்ல. ஓரளவுக்கு நிறைய இப்போ என்ன நீங்கள் கேட்டாலும் யாருனால இந்த கேம் போகுதுன்னு கேட்டால் நான் பார்வதின்னு சொல்லுவேன். அந்த முன்னுதாரணமே தவறுன்னு நான் நினைக்கிறேன். இப்படி ஓகேவா? கத்திட்டு இருக்காங்க. அதுக்காகவே அவங்க வெளியில போகணும்னு நினைப்பேன். ஓகே மேல் கண்டஸ்டன்ட்ல யாரை சொல்லுவீங்க? மேல் கண்டஸ்டன்ட்ல யார் இருக்காங்க? எனக்கு ஒரு ரீசனுக்காக எனக்கு எல்லாம் ஓகே தான். பட் கமருதீன் நான் சொல்லுவேன். அவர் ஏன்னா பெண்களை அவர் சரியா அவருக்கு டீப் இன்சைட் பெண்கள் மேல மரியாதை இல்லைன்ற மாதிரி நிறைய இடங்கள் இருக்கு. டக்குன்னு ஒன்று தேவைன்னா வார்த்தை விட்டுறாரு. ஏதாவது ஒன்று நம்பி பேசுகிற விஷயங்களை எப்போ இருந்தாலும் வெளியில் சொல்லக்கூடாது. அந்த மாதிரி விஷயங்கள் அது பார்வதிக்கும் அதை பண்ணுறாரு, இவங்களுக்கும் அதை பண்ணுறாரு, அரோராக்கும் அதை பண்ணுறாரு. வேறு பிடிக்காதவங்கன்னா என்ன வார்த்தை வேணா சொல்லி பேசிடுறாரு. அது ஒரு தவறான முன்னுதாரணம் இருக்கிறதுனால அவர் வந்து வெளியில் வந்துடணும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். பிளாட்ஸ் எல்லாம் 12-15 லட்சம் சொல்றாங்கல்ல. அது வெளியே பாப்பப்பட்டி பிரிவு KIT காலேஜ் பக்கத்துல ஸ்ரீ பேபி ப்ளூ ஜேல ஜஸ்ட் 8.9 lakhsல ஸ்டார்ட் ஆகுது. இதுதான் சரியான டிசிஷன். Call 9600 831182.